வணக்கம். தாய்மைங்கிறது ஒரு ரொம்ப அழகான பயணம். அந்த பயணத்தோட மிக முக்கியமான கட்டம் பிரசவம். அது பாதுகாப்பா, மரியாதையா நடக்கணுங்கிறது ஒவ்வொரு பெண்ணோட உரிமை. ஆனா, அந்த உரிமைகள்லாம் என்ன? அதை நம்ம எப்படி உறுதி செஞ்சுக்கிறது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்வியை கேட்டதும் உங்க மனசுல பல விஷயங்கள் ஓடலாம். கொஞ்சம் பதற்றம் கூட இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. உங்க பிரசவ அனுபவத்தை நீங்க நினைச்சு பார்க்கறத விட ரொம்பவே சிறப்பா, கண்ணியமா மாத்த ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த வழிதான் மரியாதைக்குரிய மகப்பேறு பராமரிப்பு. இது ஏதோ ஒரு பொதுவான அறிவுரை இல்லைங்க. இது இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவான கட்டமைப்பு. சொல்லப்போனா இது உங்க பிரசவ அனுபவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சரி, இந்த முக்கியமான விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல மரியாதையான கவனிப்புனா என்ன? அது எப்படி உங்க உரிமையா இருக்குன்னு பாப்போம். அப்புறம் பிரைவசி, அதாவது தனிமை ஏன் அவ்வளோ முக்கியம்னு அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க உரிமைகளை பாதுகாக்கிற தனி உரிமை கேடயம் பத்தி விளக்கமா பார்க்கலாம். கூடவே உங்க பார்த்து கம்பெனியனோட பங்கு என்ன, கடைசியா உங்க உரிமைகளை நீங்க எப்படி கேட்டு பெறணும்னு படிப்படியா பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம் வாங்க. உங்க உரிமை. இந்திய அரசாங்கத்தோட லக்ஷ்யா திட்டம், அதாவது லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ், பிரசவ அறைகளோட தரத்தை மேம்படுத்துறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. இது உங்களுக்கு என்னென்ன உரிமைகளை தருதுன்னு பார்க்கலாம். அடுத்து தனிமையோட அறிவியல். பிரைவசிங்கிறது வெறும் சௌகரியத்துக்கான விஷயம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது உண்மை அல்ல. அது ஒரு மருத்துவ தேவை. ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் இருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க. நீங்க பாதுகாப்பா இல்லேனோ, இல்ல யாரோ உங்களை கவனிச்சுட்டே இருக்காங்கன்னு நீங்க உணர்ந்தா உங்க உடம்புல மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். இதனால பிரசவம் மெதுவாகி வலியும் அதிகமாகும். ஆனா இதுவே நீங்க தனிமையாவும் பாதுகாப்பாவும் உணரும்போது உங்க உடம்பு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். இதை லவ் ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க. இதை பிரசவம் இயல்பா திறமையா நடக்க ரொம்பவே உதவியா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம்? இப்போ உங்களுக்கான தனியுரிமை கேடயம் பற்றி பார்க்கலாம். அதாவது சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சில பாதுகாப்பு கவசங்கள். பிரசவ அறையில உங்களை பாதுகாக்க போற இந்த உரிமைகள் என்னென்னன்னு ஒன்னொன்னா விரிவா பார்ப்போம். முதல்ல காட்சி மற்றும் உடல் ரீதியான தனிமை. அதாவது ஒவ்வொரு பெட்டு சுத்தியும் முழுசா மறைக்கிற மாதிரி ஸ்கிரீன் இல்லனா திரைச்சீலை கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்கிரீனை முழுசா மூடி இருக்கணும். உங்களுக்கு சிகிச்சை தர்ற டாக்டர், நர்ஸ் தவிர வேற யாரும் தேவையில்லாம அங்க இருக்கக்கூடாது. இது உங்களுடைய அடிப்படை உரிமை. அடுத்து அடக்கமான வெளிப்பாடு. இது என்னன்னா, பரிசோதனை செய்யும்போது எந்த பகுதியை செக் பண்ணணுமோ அந்த பகுதி மட்டும்தான் திறந்திருக்கணும். மற்ற எல்லா பாதங்களும் ஒரு சுத்தமான துணியால மூடப்பட்டிருக்கணும். எவ்வளவு அவசரமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க கண்ணியம் பாதுகாக்கப்படணுங்கிறது தான் விதி. உங்களுக்கான தனிமைங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்லங்க. உங்க மருத்துவ நிலைய பத்தி மத்தவங்க கேக்குற மாதிரி சத்தமா பேசக்கூடாது. உங்க தகவல்கள் எல்லாமே ரகசியமா கையாளப்படணும். அங்க வேலை செய்யறவங்க உங்ககிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும். ஒவ்வொரு சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடியும் அதை பத்தி உங்களுக்கு முழுசா விளக்கிட்டு தான் செய்யணும். அடுத்து, இந்த பிரசவ பயணத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்க போற ஒருத்தர் உங்க பிரசவ துணைவர். அவங்க வெறும் எமோஷனல் சப்போர்ட் மட்டும் இல்ல, அதை விடவும் அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆமாங்க, லக்ஷ்யா சட்டப்படி பிரசவம் முழுசும் உங்க கூட இருக்க நீங்க விரும்புற ஒரு நபருக்கு அனுமதி உண்டு. அது உங்க கணவரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல சகோதரியா கூட இருக்கலாம். இது உங்களுடைய அதிகாரப்பூர்வமான உரிமை. பல இடங்கள்ல இது இன்னும் நடைமுறைக்கு வராம இருக்கலாம். ஆனா இது உங்க உரிமைங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது. உங்க பிரசவ துணைவர் உங்களுக்கான ஒரு தனிமை பாதுகாவலர் மாதிரி. அதாவது ஸ்கிரீன் சரியா மூடிருக்கா, தேவையில்லாதவங்க யாரும் ரூம்ல இருக்காங்களான்னு அவங்க கவனிப்பாங்க. உங்களுக்காக அவங்க பேசுவாங்க. உங்க உரிமைகள் மதிக்கப்படுறத அவங்க உறுதி செய்வாங்க. இப்போ உங்க உரிமைகள் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அறிவை எப்படி சக்தியா மாத்துறது, உங்க குரலை பயன்படுத்தி இந்த உரிமைகளை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்காக நீங்க சண்டை போடவோ வாக்குவாதம் பண்ணவோ தேவையில்லை. நீங்க இல்லனா உங்க துணைவர் செய்யக்கூடிய 3 ரொம்ப சிம்பிளான அதே சமயம் பவர்ஃபுல்லான சோதனைகளை பத்தி நான் இப்ப சொல்றேன். முதல் சோதனை திரை சோதனை. ரொம்ப சிம்பிள். டாக்டர் பரிசோதனை பண்ண வரும்போது நீங்க ரொம்ப பணிவா, டாக்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீனை முழுசா மூடியிருக்கான்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். இந்த ஒரு சின்ன கேள்வியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊழியர் சோதனை. ரூம்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க தைரியமா ஆனா மரியாதையா, இங்க இருக்கிற எல்லாரும் என்னோட மெடிக்கல் டீம் தானா அப்படின்னு கேட்கலாம். உங்க சிகிச்சைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வெளியேறது உதவும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான லக்ஷ்யா சோதனை. நீங்க ஒரு மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. நீங்க லக்ஷ்யா சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டலா
அவங்க ஆம்னு சொன்னா அங்க உங்களுக்கு உயர்தரமான கவனிப்பு கிடைக்கும்னு நீங்க நம்பலாம். கடைசியா ஒன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிரசவம், உங்க கண்ணியம், அதுக்கான உரிமைகள் உங்க கையில தான் இருக்கு. இந்த உரிமைகளை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி உங்க குரலை உயர்த்தணும், உங்க உரிமைகளை கேட்கணும். இந்த சக்தியை பயன்படுத்த நீங்க தயாரா இருக்கீங்களா?